ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்ததுக்கு அப்புறம் 3ஆம் நாள் உயிர் தெழுவாரு. அந்த உயிர் தெழும் போது கல்லறையில இயேசு கிறிஸ்து காணப்பட மாட்டாரு. அதுக்கு மாறாக அங்க ஒரு துணி வைக்கப்பட்டிருக்கும், அதுவும் சுருட்டி வைக்கப்பட்டிருக்கும். அந்த துணி அங்க எதுக்கு இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு கேள்வி வரும். ஆனா அந்த கேள்விக்கான பதில நம்ம தெரிஞ்சுக்கும் போது நம்மள ஆச்சரியத்தில் மூழ்க வைக்குங்க. அதுக்கான பதில் என்ன தெரியுமா? யூதர்கள் சாப்பிடும் போது ஒரு முறை வச்சிருப்பாங்க. அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க பணியாட்கள் வந்து அந்த டேபிளை கிளீன் பண்ணுவாங்க. ஒருவேளை அவங்க அதை சாப்பிட்டு முடிக்கலான போது அந்த பணியாட்களுக்கு அடையாளமா மடிக்கப்பட்ட ஒரு துணி வச்சிருப்பாங்க. அந்த மடிக்கப்பட்ட துணிக்கான அடையாளம் நான் இன்னும் சாப்பிட்டு முடிக்கல, திரும்பி வரப்போறேன் என்பது தாங்க. அதே துணி மடிக்கப்படலைன்னா அந்த பணியாட்கள் அந்த டேபிளை கிளீன் பண்ணுவாங்க. அந்த பணியாட்களோட எஜமான் சாப்பிட்டாரா இல்லையான்னு இந்த துணியை வச்சுதான் யூதர்கள் பணியாட்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பாங்க. அதே தாங்க இங்க இயேசு கிறிஸ்துவும் செஞ்சிருக்காரு. அந்த துணியை வைக்கப்படுறதுக்கான அடையாளம், நான் வந்த வேலை இன்னும் முடியல, நான் சீக்கிரமாவே திரும்பி வரப்போறேன்.